கேஎஸ் மேடம். எஸ், இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஆக்சுவலா புளியிட்ட கீரை தான் பண்ண போறேன். அதை வந்து எப்படி புளியிட்ட கீரையா? புளியை கரைச்சி விட்டு கீரைன்னு வச்சுக்கோங்களேன். புளிக்கீரை ஆனா ஒரு பொடி போட்டு, சரிங்களா? இப்போ சாம்பார் மாதிரியே இருக்காது, ஆனா சாம்பார் மாதிரி இருக்கும். ஆனா நல்லா இருக்கும். சரி, அது ரொம்ப புளி போடக்கூடாது அதுக்கு, சரியா? இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலான்னா, முதல்ல கீரையை வந்து நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்காம மறந்துட்டேன். வணக்கம் விவாஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்னைக்கு யாருக்கெல்லாம் பிறந்த நாள் இருக்கோ அனைவருக்கும் என் உணம் கழிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் காணும் அனைவருக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். வாங்க, இன்னைக்கு கீரை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த கீரையை நான் 2 கட்டு கீரை, முளைக்கீரை 2 கட்டு கீரை. ஏன்னா பருப்பு கம்மியாக போட்டு கீரையை நிறையா பண்ணிட்டோம்னா சாதம் கொஞ்சமாக போட்டுக்கலாம், இதை நிறையா சாப்பிடலாம். கீரைலாம் உங்களுக்கு பார்க்க தான் நிறையா இருக்கும், வெந்துருச்சுன்னா தம் தூண்டாயிடும், ரொம்ப கொஞ்சமாயிடும். அதனால நம்ம அதான் இவ்வளோ கீரை இருக்கே அப்படின்னு பயந்துடாதீங்க. அதாவது இந்த மாதிரி கீரை ஐட்டம் காய்கறிலாம் நிறையா சாப்பிட்டுட்டு சாதத்தை கம்மியாக சாப்பிட்டோம்னா நமக்கு வெயிட் லாஸ் ரெசிபி ஆகிடும். அது அதாவது வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணணும்னா சாதத்தை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீரை காய் அதெல்லாம் ஒரு 1/4 கிலோ சாப்பிட்டுக்கணும். சாதம் வந்து 100 கிராம் 200 கிராம் தான். இப்படி சாப்பிடும்போது நமக்கு வந்து நல்லா அலசி, நம்ம 1க்கு 10 வாட்டி அலசி நறுக்கி வச்சாச்சு. முளைக்கீரையில் முக்காசி ரொம்ப மண் இருக்காது, இருந்தாலுமே வேற வெட்டிட்டு அதை நல்லா அலசணும். ஸோ இப்போ இந்த கீரை ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்கு கீரை வந்து ரொம்ப உப்பு தாங்காது, இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம் இப்போதைக்கு. இதை வேகட்டும்ன்ட்டு இதை ஓப்பன்லேயே வேக வைக்கிறோம். ஏன் கீரையை வந்து மூடக்கூடாது அப்படின்னா அதோட கலர், அந்த கிரீன் கலர் போயிடுமா, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம். இப்போ வந்து இதுக்கு ஒரு பொடி மாத்திரம் வறுத்து வச்சுக்கணும். அதை வந்து கடைசியில் அப்படியே ட்ரை பொடியாக தான் போடணும். இந்த மிளகா ஒரு எத்தனைனா ஒரு 8 மிளகா, 1.5 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதை வறுத்துட்டு இதை மாத்திரம் போட்டாலும் போடலாம். அப்படி இல்லைன்னா நான் கொஞ்சம் தேங்காயும் வறுப்பேன் கடைசியில். தேங்காயும் வறுத்து ட்ரையாக பொடி பண்ணி தண்ணி விடாமல் அப்படியே அந்த பொடியை கடைசியில் போட்டுடணும். இப்போ ஆமாம், இந்த கீரை வந்து வேகணும். அதுக்கு வந்து புளி போடுறோம் இல்லையா, புளியிட்ட கீரைன்றதுனால புளி வந்து ரொம்ப கொஞ்சம், இது ஊறினதுனால இவ்வளோ இருக்குது. ரொம்ப இதை பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு தான் எடுக்கணும், ரொம்ப புளி இருக்கக்கூடாது. புளி வந்து டாமினேட் பண்ணக்கூடாது, ரெசிசிவாக தான் இருக்கணும். டாமினேஷன் ஆமாம் ஆமாம், லைட்டாக ஒரு டேஸ்ட் வரணும், ஆனால் வந்து டாமினேஷன் இருக்கக்கூடாது. ஒரு ரிசசிவ் கேரக்டர் தான் இருக்கணும். அதனால இந்த புளி வந்து நல்லா ஊறட்டும். அதுக்கு வந்து நான் தேவையான துவரம்பருப்பு வேக போட்டு வச்சிருக்கேன். இது வந்து எவ்வளோ அப்படின்னா பருப்பும் நிறையா இருக்கக்கூடாது, சாம்பார் மாதிரி இருக்கக்கூடாது. இந்த டம்ளர்ல இவ்வளோதான், அதாவது ஒரு 25 கிராம் ஆமாம் வேக போட்டால் போதும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ட்ரையாக தானே பொடி பண்ண போகிறோம், அதனால கொஞ்சம் நல்லாவே செவக்க வறுக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். ஒரு 2 பச்சை மிளகாய் இருந்தால் இந்த கீரையில் வந்து நம்ம வாயை பொழந்து போட்டுடணும். 2 பச்சை மிளகாய் இருந்தால் என்ன பண்ணணும், ஆமாம், அந்த பச்சை மிளகாய் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் கீரைக்கு. எப்போவுமே கீரை பண்ணோன்னா நம்ம பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுடணும். இந்த கீரை ஒரு பக்கம் வேகட்டும். இந்த தண்ணியை செடியில் கொட்டிடுறேன், நிறையா இருக்குது. இந்த கீரை இந்த இது வந்து வறுபட்டுடுத்துன்னா நான் உங்களுக்கு காமிச்சிட்டு தேங்காயை போட்டுட்டு அனுப்பிச்சிடுறேன். இந்த சூட்டுக்கே தேங்காயும் வறுபட்டுடும், சரிங்களா? நல்லா வாசனை வந்துடுது, இப்பயே நெடியும் வந்துடுது. ஸோ அவ்வளோதான், நம்மளது ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், தேங்காயை அப்படி போட்டு வறுத்துட்டு அனுப்பிச்சிட வேண்டியது தான், 1 செகண்டு. ஆமாம், அரைமுடி தேங்காய் கூட போடலாம். இப்போ இதை அடைச்சிடுறேன். ஆறின உடனே ட்ரையாக பொடி பண்ணணும், நான் காமிக்கிறேன். இந்த கீரை வந்து நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நான் உங்களோட கனெக்ட் ஆகிறேன். ஏன்னா கீரை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ இருக்குது, வெந்த உடனே இவ்வளோ ஆகிடும், பாதிக்கு பாதி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த புளியை கரைச்சி கொட்டி பருப்பை போட்டு அந்த மாதிரி கரெக்டாக அந்த பதத்துக்கு போட்டோன்னா
சாப்பிட தேவாமிர்தமாக இருக்கும். என்னடா சாம்பாரான்னு நினைக்கூட, கீரை சாம்பாரா இல்லை, புளி போட்ட கீரை. மசியல் மாதிரி கொஞ்சம் மசிச்சிடணும் கீரையை. மசிச்சு இதை புளி போட்டாலே கீரை மசியல் மாதிரி தான் பண்ணணும். கொஞ்சம் நல்லா மத்து வச்சு மசிச்சு விட்டுடணும். சரியா? இப்போ நான் இந்த தண்ணியெல்லாம் வந்து வாழை மரத்தில் கொட்டிட்டு வந்துடுறேன். ஏன்னா அவ்வளோ தண்ணி இருக்கு, ஏன் வேஸ்ட் பண்ணுவானு. ஸோ நான் வந்து இதை அரைச்சிட்டு இது வெந்த உடனே உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு காமிக்கிறேன். இதை அரைச்சிட்டேன். இந்த சூட்டுக்கே அது வந்து கொஞ்சம் நேரம் ஆறின உடனே நான் அரைச்சி வைக்கிறேன். புளியையும் கரைச்சி வச்சுக்கணும். புளியை நல்லா கரைச்சி, ஆமாம், இந்த கீரை கொஞ்சம் வெந்த உடனே புளியை கரைச்சி கொட்டிட்டு புளி வாசனை போனதுக்கப்புறம் பருப்பை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தேவையான உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டு சீரகம் கொஞ்சம் வேணும்னா போடலாம். ஆனால் இதுக்கு கூட்டு மாதிரி ஆகிடும் சீரகம் போட்டால், அதனால நான் சீரகம் போடுறதில்ல. மிளகு வேணால் போட்டுக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு மிளகும் போட போகிறதில்ல, சீரகம் போட போகிறதில்ல. இந்த பொடியை மாத்திரம் கடைசியில் போட போகிறேன். சரிங்களா? இப்போ வந்து புளியை நம்ம கரைச்சி கொட்டிட போகிறோம். ஓகே, அவ்வளோதான். புளியை கரைச்சி கொட்டியாச்சு. இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி போட்டுருவோம். எது மிளகாலாம் எதை போட்டிருக்க மாதிரி இருக்கு? 3 மிளகா போட்டு நான் சொன்னேன்ல பச்சை மிளகா போடணும்னு, அது போட்டுட்டேன் நான். மஞ்சப்பொடி, ஆமாம், மஞ்சப்பொடி ஒரு சிட்டிகை, ஒரு சிட்டிக்கோ 2 சிட்டிக்கோ, ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட், ஒரு கலர் ஒரு கிடைக்கும். அதோட அது கிருமி நாசினி, அதனால அதை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த புளி வந்து ஒரு 5 நிமிஷம் வாசனை போன உடனே இந்த பருப்பை தான் எடுத்து போடணும். ஓகே, ஆமாம். தனியா, கடலப்பருப்பு, சிவப்பு மிளகா, அப்புறமா தேங்காய் எல்லாத்தையும் ட்ரையாக வறுத்து ஆறின உடனே பொடி பண்ணிடுவோம். இந்த பொடி மொத்தத்தையும் போட்டுடணும். அப்போ தான் இவ்வளோ இதுக்கும் உண்டான தேங்காய் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ புளி பார்த்தேன்னா நீங்கள் இப்பயே கொஞ்சம் நல்லா கொதி வந்துடுது. அந்த வாசனை போகணுன்றதுக்காக நம்ம இது பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணோம், ஆமாம், ஓகே. அந்த கீரை வந்து எவ்வளோ சுண்டிட்டு பாருங்க. அந்த வழிய போட்டிருந்தோம். பாத்திரம் ஃபுல்லாக வழிய போட்டிருந்தோம். இன்னும் வேற கீரையாக இருந்தால் இந்த தண்டெல்லாம் இருக்காது, இன்னும் குறைஞ்சிடும். கீரை வந்து அதனால உப்பு தாங்க, அதை பார்த்துட்டு தான் போடணும். வேக வச்சுட்டு அந்த குவான்டிட்டியை பார்த்துட்டு. ஆமாம், பருப்பு கூட இவ்வளோ தான் போடணும். சரியா? இப்போ இந்த பருப்பு போட்டாச்சு. இதை மிக்ஸ் பண்ணிடுறோம். நம்ம கொஞ்சம் மசிச்சு விடணும். அதாவது கீரை மசியல் அப்படி தான் இருக்கும். சரியா? அதனால கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி விட்டு வேக வச்சோம். அப்படியே மசிக்கணும். அப்படி மசிச்சு இந்த கீரை வந்து நல்லா இதை பாருங்க, இப்படி 2 கரண்டி எடுத்து அப்படி போட்டுன்ட்டு நிறக்க சாப்பிடணும். ஸ்பூன் போட்டு கூட சாப்பிட்டுடலாம். ஏன்னா நமக்கு பசி கொஞ்சம் குறைஞ்சிடும், சாதம் கம்மியாக சாப்பிடுவோம், நமக்கு வெயிட்டும் உடம்புல போடாது. இந்த மாதிரி கீரைலாம் பண்ணோன்னா கொஞ்சம் நிறையா பண்ணிக்கணும். கீரை காயெல்லாம் சாப்பிட்ற காய் ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற. ஆமாம், இது 5 பேருக்கு தாராளமாக போகும். கொஞ்சம் பண்ணிக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற 5 பேருக்கு நமக்கு சரியாக இருக்கும். அவளுக்கு 2 கரண்டி சாப்பிட்டோன்னா முடிஞ்சிடும். இதை மசிச்சு விடணும். அந்த கீரை மசியல், புளியிட்ட மசியல். ஆக்சுவலாக இது நான் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நான் இந்த ஸ்டைலில் தான் பண்ணுவேன். ஆமாம், இதே வந்து தண்ணி விட்டும் அரைச்சி பண்ணலாம். நான் இப்படி தான் பண்ணுறேன். We have to follow our style and tradition. ஆமாம், எனக்கு பெரியவா எப்படி சொல்லி தந்தாலோ அதில் எனக்கு பிடிச்ச மாதிரி. சிலதெல்லாம் பிடிக்காது எனக்கு, ரொம்ப புளி ஊற்றினா பிடிக்காது, வெறும் புளிக்கீரை பிடிக்காது, புளி மசியல், கீரை புளி மசியல் பிடிக்காது. அது மாதிரி அதில் கொஞ்சம் பருப்பை போட்டு இந்த மாதிரி வறுத்து அந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதா. ஆமாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நல்ல கீரை வாசனையே ஜம்முன்னு வருது. எனக்கு மூக்கு அடைச்ச ஆளுக்கே வருது. அடேங்கப்பா. ஆமாம், ஜஸ்ட் ஃபார் ஐ அம் நாட் ஜோக்கிங். உங்கள் ரசம் பண்ணி கண்டிப்பாக உண்டு. ரசம் இல்லாமல் நான் சாப்பிட எனக்கு ஏதாவது ஒரு ரசம் இருக்கணும். லெமன் ரசம், வடிச்சு விட்ட ரசம், பருப்பு ரசம், மைசூர் ரசம், புளிய லெமன் அது மாதிரி ஏதாவது ஒரு ரசம், அரைச்சி விட்ட ரசம் அப்படின்னு ஏதாவது ஒரு ரசம் பண்ணிடுவேன். தக்காளி ரசம் அந்த மாதிரி. இல்லை அதான் மறந்துட்டேன் தான் ஞாபகப்படுத்தினேன். இல்லை இப்போ கடுகு, சீரகம், தேங்காய் எண்ணெய். ஆமாம், தேங்காய் எண்ணெய் போட்டால் தான் சூப்பராக இருக்கும்.
கீரை ஜம்முன்னு வந்துட்டு பாருங்க. மசியல் நல்லா மசிச்சு விடணும். அப்படியே ஜம்முன்னு எப்படி வருது பாருங்க. அப்படியே அவ்வளோதான். பார்த்தேல எப்படி கும் கும் கும். ஆமாம், இதோ இதில் பாருங்கள் கொஞ்சோண்டு புளி இருக்குது. இதை ஃபுல்லாக கரைக்கலை, நான் கொஞ்சமாக தானே கரைச்சேன். அதை கரைச்சி அதுக்கப்புறம் வந்து இதில் ஊற்றிட்டு இந்த பருப்பு கொஞ்சோண்டு வச்சுருக்கேன் பாருங்க. கொஞ்சம் கலத்து பருப்பு எடுத்து வச்சுட்டு இதுலேருந்து கொஞ்சம் பருப்பு எடுத்து தக்காளி அரைச்சி வச்சு விழுதுன்னு அதை போட்டேன். இந்த தக்காளியில் தண்ணியை ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம தக்காளியை ரெடி பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், ரசம் ரொம்ப ஈஸி. ஆமாம், கீரை இஸ் என்ன ஸ்டேஜ் அவ்வளோதான் ஆயிடுச்சு. மெயின் ஐட்டம் இஸ் வாட்? அடைச்சிட வேண்டியது தான். ஆமாம் ஆமாம், ஜம்முன்னு ஆயிடுச்சு. இது நெய் போட்டு சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் இந்த ரசத்தை மாத்திரம் எப்படி நான் இது மாதிரி சேர்க்குறேன் அப்படின்றத காமிச்சிடுறேன். இந்த தக்காளி அரைச்சி வச்ச விழுது, அதுக்கப்புறம் வந்து இது மிளகு சீரகப்பொடி. ஆமாம், மிளகு சீரகப்பொடி, தக்காளி அரைச்சி விட்ட விழுது, அதுலேயே கொஞ்சம் காரம் இருக்கும். இதை கொதிக்க விட்டுட்டு அந்த பருப்பை கரைச்சி எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிடுவேன். அவ்வளோதான் நம்மளோட ரசமும். இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம். ஆமாம், அவ்வளோதான் இன்றைய சமையல். வந்து இந்த இது கொதித்த உடனே பருப்பை கரைச்சி கொட்டிட்டு பெருங்காயம் போட்டுட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை போடணும். கீரையும் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் இந்த கீரையை தான் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன், அதனால் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் ஆல் இன் ஒன் பொடி, தேங்காய் எண்ணெய் எல்லாம் வாங்குறீங்களா? இப்போ நான் வந்து நார்த்தங்காவும் மாகாணியும் ரெடி பண்ணிட்டேன். நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு ரெடி ஆகிடும். ஸோ கிருஷ்ண ஜெயந்திக்கும் சைட் பை சைட் நான் பட்சணம் போட்டுருக்கேன். நீங்கள் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல, பார்க்கலைன்னா பாருங்கள். ஈஸியாக ஒரே ஒரு மாவு அரைச்சி வச்சுட்டு ஆஃபீஸ் கோயர்ஸ் இல்லை புதுசாக பண்ணுறவா எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் பட்சணம் போட்டுருக்கேன். அதை பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ வந்து இன்றைய சமையல் இந்த மாதிரி ஒரு தக்காளி அரைச்சி வச்சதை கொஞ்சம் புளி போட்டு ரசம், பருப்பை கொட்டி கொஞ்சம் பருப்பை போட்டு, அதுக்கப்புறமா கீரை மசியல், தொட்டுக்க என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இனிமேல் தான் காய் டிசைட் பண்ணோம். பார்ப்பேன், இல்லைன்னா 2 அப்பளத்தை பொரித்து வச்சுடுவேன். என்னோடய சாய்ஸ் தான் அது சமையல்லாம். என்னை யாரும் கேள்வியெல்லாம் கேட்கறது கிடையாது. நான் சமைக்கிறது தான் சாப்பாடு. ஸோ அந்த மாதிரி நான் சமைச்சு வச்சுட்டு வேறு என்ன பண்ணணும், இன்றைக்கி வந்து தட்டை போடணும். நிறையா பட்சணம் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஆர்டரும் ரெகுலராக அனுப்பிச்சின்னு இருக்கேங்க. நான் இன்னும் இவ்வளோ பேக் பண்ணேன், இப்படி அனுப்புகிறேன்றதை நான் வீடியோ போட முடியல, ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால. ஸோ வந்து டெய்லி ஆர்டர் அனுப்பிச்சின்னு தான் இருக்கேன். ஸோ ஆர்டர் கொடுக்குறதா இருந்தால் 20 ஐட்டம்ஸ்க்கு மேலே இருக்குது. 8300 820 475. ஆரோக்கியமாக இருக்கும், ஆரோக்கியமாக சாப்பிட்றோம். நன்றி, வாழ்த்துக்கள்.